ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஒரு 1 வீக்கா நம்ம எந்த ஒரு வீடியோஸும் போடல. எந்த ஒரு மேட்சஸும் ப்ளே பண்ணல. காரணம் என்னன்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும். ட்ரீம் 11 வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ, நமக்கு வந்து இது ஒரு புதுவிதமான ஒரு இதுவா இருக்கும். ஏன்னா நெறைய பேர் ட்ரீம் 11 வந்து டெய்லி ப்ளே பண்றவங்க எல்லாருக்குமே இது வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கடந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு மேட்ச் இருக்கும். ட்ரீம் 11 ஓப்பன் பண்ணி தேடுவோம். ஏதாச்சும் ஒரு மேட்ச ப்ளே பண்ணுவோம். அ மேட்ச வந்து லவ் பண்ணி பார்க்குறத விட, நம்ம செலக்ட் பண்ணியிருக்க பிளேயர்ஸ் நல்ல பாயிண்ட் வரணுன்றதுக்காகவே மேட்ச் பார்த்தவங்க தான் இப்ப சமீபமான காலத்துல அதிகம். ஸோ, நான் சொல்றது எல்லாமே சிமிலர் ஆகும்னு சொல்லி நம்புறேன். நெறைய பேர் இப்ப அப்படிதான் இருந்திருப்பீங்க. 21ஆம் தேதி எடுத்துட்டு வந்த ஒரு விஷயத்தினால ட்ரீம் 11 பேன் பண்ணிட்டாங்க. ஸோ, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நடந்தது. ஓவர் த நைட் வந்து பேன் பண்ணிட்டாங்க ட்ரீம் 11. இது வந்து காரணம் என்ன அவங்க மேஜரா ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன மாசத்துல 34 பேர் கிட்டக்க வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த வந்து ஆன்லைன்ல வந்து கேம் கேஷ் போட்டு விளையாண்டு 34 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி இமிடியேட்டா வந்து எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. எவ்வளவுதான் ப்ராஃபிட் ட்ரீம் 11 சைட்ல இருந்தும் வந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் 34 உயிர் போயிருக்குன்றத வந்து கருத்தில் கொண்டு தான் இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பேன் பண்ண விஷயம் வந்து நான் கண்டிப்பா பாராட்டுவேன். ஏன்னா காசை விட உசுருக்கு தான் மதிப்பு வந்து ரொம்ப அதிகம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா அவங்க கொஞ்சம் ரெகுலேட் பண்ணியிருக்கலாம். வேலை இந்த டெத்ஸ் வந்து ரேஷியோ எங்க பதிவு அதிகமா ஆச்சுன்னா, ரம்மிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய போட் ஐடி விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு ஆப்போனன்ட் பிளேயர் வந்து விளையாடுவாரான்றது கேள்விக்குறி. நம்ம ட்ரீம் 11 கம்பேர் பண்ணும்போது, இந்த மாதிரி ரம்மி, அதர் லூடோ இந்த மாதிரி விஷயத்துல போட் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதுல தான் வந்து நிறைய லாஸஸ், நிறைய ஃபேமிலியில பிரச்சனை, இந்த மாதிரி டெத்லாம் ரேஷியோஸ் வந்து பதிவாயிருக்கும். ட்ரீம் 11 வந்து ஸ்கில் பேஸ்டு கேம்னு சொல்லி எப்பவுமே வந்து நம்ம சொல்லிட்டாங்க. ஸோ அந்த விஷயத்துல ட்ரீம் 11 சைடு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. கேஷ் பே பண்ணி விளையாடுற ஒரு ரீசன்னால தான் இந்த ஃபேண்டசி சைடுக்கும் வந்து செக் வந்திருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, இந்த ரம்மி, லூடோ இதுக்கெல்லாம் கடுமையான ஆக்ஷன் எடுத்து அத வந்து ஒதுக்கி இருக்கலாம். ஏன்னா, அவங்க தான் ரொம்ப அட்டூழியம், அநியாயம் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் கேஷ ரொம்ப இழந்து, இந்த வயசானவங்கலேருந்து, முதியோர்கள்லேருந்து நிறைய பேர் ரிட்டயர்ட் பெர்சன்ஸ் நம்ம நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். அவங்க தான் ரொம்ப அதிகமா வந்து கேஷஸ் வந்து அதில இழந்திருக்காங்க. ஸோ, அதனால வந்து அத க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். தேவையில்லாம நம்போ ட்ரீம் 11 வந்து செக் வச்சுட்டாங்க. நம்மள்ல நெறைய பேர் வந்து ஒரு நார்மல் ஒர்க்குக்கு போயிட்டுருப்போம். ஒரு 15,000 20,000 இன்கம்க்காக நம்ம போயிட்டுருப்போம். நம்மள மாரி ஆட்களுக்கு ஒரு பெரிய ஹோப்பா இருந்தது ட்ரீம் 11. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல நமக்கு வந்து கிளிக் ஆயிரும். கண்டிப்பா நம்ம ரூ. 1,00,00,000 வின் பண்ணிருவோம். அப்படின்றது நீங்க நானுன்னு கிடையாது. நெறைய சாமானிய மக்கள், நெறைய பேத்துக்கு உண்டான ஒரு கனவு. என்னதான் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, ஒரு நாள் கடவுள் நம்ம சைடு கண்ண தொறப்பாரு. நம்ம அந்த ரூ. 1,00,00,000 வின் பண்ணுவோம். அப்படின்ற நம்பிக்கையில நம்ம நெறைய நாள் ஓடிட்டு இருந்திருக்கலாம். அதுதான் உண்மை. பட் ஆனா இப்போ அந்த ஒரு ஓட்டத்துக்கு ஒரு செக் வச்சுட்டாங்க. ஸோ இத நம்ம பார்த்துக்கணும். ஆம், இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். ட்ரீம் 11 திரும்ப வருமா? வராதா? இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரீம் 11 சிஇஓ ஆர்ஸ் ஜெயின் அந்த ஆள் வந்து ஒதுங்கிக்கிட்டாருப்பா. நம்ம சம்பாதிச்சது போதும். இதுக்கப்புறம் இருந்தா என்ன? இல்லன்னா என்ன? நம்ம ஒதுங்கிக்கலாம். நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா வந்து எந்த ஒரு பெட்டிஷனும் வைக்க மாட்டேன். அப்படின்ற மாரி ஒதுங்கிக்கிட்டாரு. அவர் வந்து போராடுற மாரி இல்ல. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்றத ஃபோக்கஸ் பண்ணி தான் போறேன்றத கிளியரா சொல்லியிருக்காரு. அது நம்மள்ல நெறைய பேருக்கு தெரியும். அதே மாரி கேம் கிராஃப்ட் அவங்களும் இவர மாரியே வந்து கை தூக்கிட்டு ஒதுங்கிக்கிட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். எங்களுக்கு இது போதும்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டாங்க. இவங்க வந்து ஏன் ஒதுங்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்த ஆன்லைன் ஃபேண்டசிக்கு வந்து 18% ஜிஎஸ்டின்ற மாரி அவங்க பே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட்டுக்கு. அந்த 18% வந்து 28%ஆ மாறுச்சு. இதுதான் சான்ஸ். கவர்மெண்ட்டும் வந்து யூசர்ஸ் நெறைய பேர் வராங்க. ஸோ நம்ம இவங்க கிட்ட இன்னும் டிமாண்ட் பண்ணலாம். 28% வந்து இது பண்ணாங்க. ஸோ அதுவும் வந்து ஃபேண்டசி சைட் வந்து 28% கமிஷன் அமௌண்ட்ல ஜிஎஸ்டி வந்து அவங்களுக்கு பே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. என்னன்னா 40% வந்து கவர்மெண்ட் வந்து ஏத்தி குடுத்துறணும். அப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. இது அவங்களுக்குள்ள எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது, இப்ப வந்து இம்மீடியட்டா பேண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 40% வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணோம்னா, அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்பவே கம்மியாயிரும். ரொம்பவே மைனஸ்ல போக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த ஒரு விஷயத்த என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு ஏத்த மாரி வந்து எல்லாமே பேண்ட் ஆச்சு. ஸோ இந்த விஷயத்துக்கு அவங்க போராடாம அப்படியே தள்ளிட்டாங்க. ஓகேங்களா? அப்படியே தள்ளி முடிச்சுட்டாங்க. அதனால தான் ட்ரீம் 11 சிஇஓ பெருசா வந்து போராடல. ட்ரீம் 11ல வந்து அந்த கிஃப்ட் கான்டெஸ்ட் எதுக்கு குடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 50-50% ட்ரீம் 11 வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. வராம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த சின்ன சின்ன ஃபேண்டசி சைட்ஸ்லாம் வந்து தமிழ்நாடு கோர்ட்லயும், கர்நாடகா கோர்ட்லயும் வந்து பெட்டிஷன் குடுக்க போறாங்க. ஸோ அவங்க போராட போறாங்க. சின்ன சின்ன ஃபேண்டசிஸ் இவங்க எல்லாருமே. ரம்மி கூட இருக்காங்க.
அந்த ரம்மினால தான் 1008 பிரச்சனை. இந்த ரம்மியுமே வந்து ஜங்லி ரம்மி இவங்கலாம் வந்து திரும்பி வந்து பெட்டிஷன் கொடுக்க போறாங்க. நமக்கு இவங்களை கம்பேர் பண்ணும்போது ட்ரீம் 11 ஸ்கில் பேஸ்டு கேம்னு சொல்லி ஆல்ரெடி கர்நாடகா கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் ஆகும். ரம்மி சர்க்கிள்ஸ்க்கு என்ன கதைன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஸ் வந்து இவங்க வந்து பெட்டிஷன் கொடுக்க போறாங்க. அது 4 போக்கில் தெரியும். ஸோ இப்படி 4 போக்கில் நம்மளுக்கு சாதகமாக ஏதாச்சும் ஒன்று அமைஞ்சிருச்சுன்னா ட்ரீம் 11ல யூசர்ஸை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி யூசர்ஸ் இருக்காங்க. அவங்கள விட்டுறக்கூடாது, அவங்கள நம்ம பக்கமாக பிடிச்சிக்கணுன்றதுக்காக இந்த கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம். அதே சமயம் ட்ரீம் 11 வேற ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. கோல்டு சிப் கான்செப்டை வந்து பிளான் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே நிறைய ஆட்ஸ் வந்து ட்ரீம் 11 தரப்புல இருந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால வந்து இந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா 1லேருந்து 20th ரேங்க் வரைக்கும் ஐஃபோன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே உல்டா பண்ணி இப்போ நடக்கிற மேட்சஸ்க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் காரும் கொஞ்சம் 50,000 ட்ரீம் பாயிண்ட்ஸும் கொடுக்குற மாதிரி, செகண்ட் ப்ரைஸ் வந்து ராயல் என்ஃபீல்ட் பைக் கொடுக்குற மாதிரி, தேர்ட்லேருந்து 7th ப்ரைஸ் வரைக்கும் சாம்சங் A16 ஃபோன் கொடுக்குற மாதிரி அப்படியே கம்மி பண்ணிட்டு வந்துட்டானுங்க. இவனுங்களோட பிஸ்னஸ் புத்தி நல்லா வெளில வருது. அதாவது ஸோ அவனுங்களுக்கு ஒரு தேவைன்னு இருக்கிற வரைக்கும் நம்மளை நல்லா யூஸ் பண்ணி இது பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவனுங்க தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறானுங்க. ஐஃபோன் கொடுத்த இந்த இடத்துல சாம்சங் A16 15,000 ரூபா ஃபோனுக்கு மாற்றிட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி அவனுங்க புக்தியை பயங்கரமாக யூஸ் பண்ணுறானுங்க. இந்த ஆர்ஸ் ஜெயின் இந்த ஆளை வந்து நம்ம என்ன சொல்கிறது, சரி விடுங்க, போகிறது போட்டோம். வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா 50% இருக்குங்க. இப்போ நம்ம ஃபேண்டசி சைடை மட்டும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணி கிரிக்கெட் மட்டும் விளாண்டுக்கலாம்னு சொன்னாங்கன்னா ரம்மி சைட்லேருந்து பெரிய ஒரு எதிர்ப்பு வரும். அது எங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? நாங்களும் காசைப்பட்டு தான் விளாட்றோம், அவங்களும் காசைப்பட்டு தான் விளாட்றோம். நம்ம போட் ஐடி கிடையாது, நீங்கள் எப்படி எங்களை போட் ஐடி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புலேருந்து ஒரு கிளாஷ் வரும். இது ஒரு மைனஸான ஒரு பாயிண்ட், இதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் 50% இருக்குது. நம்மளுக்கு இங்கேயே அந்த விஷயம் வந்து கிளியராக தெரியுது. கவர்மெண்ட் ஹாலிடே வந்ததுனால இந்த கேஸ் கொஞ்சம் அப்படியே நிற்குது. தேர்ஸ்டேலேருந்து மூவ் பண்ணுவாங்க. அநேகமாக இந்த சண்டேக்குள்ளே நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். இந்த ஃபேண்டசி சைட்ஸ் வந்து திரும்ப வருமா வராதா அப்படின்றத பொறுத்து. ஸோ நான் வந்து சைலண்ட்டாக இருந்தேன். எனக்குமே இது ஒரு ஷாக்கான ஒரு விஷயந்தான். வடிவேல் ஸ்டைலில் சொல்லணும்னா, ஒரு மனுஷன் எதையாச்சும் பண்ணி மேலே வரலான்னு பார்த்தா கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே, இந்த மாதிரி தான். எனக்குன்ட்டு இல்லை, நிறைய பேர்த்தோட நிலைமை வந்து இப்போ அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ கான்செப்ட் நான் நம்ம யூசர்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். நமக்கு பிடிக்காததெல்லாம் நடக்க தான் செய்யும். நம்ம இது பண்ணி மேலே வரலான்னு பார்ப்போம். அங்கே ஒரு செக் வரும். அந்த ஒரு செக்கு தான் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ முழுகிடாம அவ்வளோதான், என்னடா பண்ணுறது, இருந்த ஒரு இதுவுமே போயிடுச்சின்னு சொல்லி மனசு உடைஞ்சிடாம அடுத்தடுத்த வாய்ப்புகளை நம்மளே உருவாக்கி மேலே வரணும். இது போனால் போட்டோம், அடுத்தடுத்த வாய்ப்பு இருக்குது, நம்மளால நம்ம முடியும்னு நம்ம நம்புற வரைக்கும் நம்மளுக்கு தோல்வியே கிடையாது. நம்மளால கண்டிப்பாக மேலே வர முடியும். அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. படிக்கிறவங்க இன்னும் டீப்பாக படிங்க. வேலைக்கு போகிறவங்க அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க கெரியரை இன்னும் எப்படி மேலே கொண்டு போகலான்னு யோசிங்க. எதுவுமே இல்லை, சிம்பிளான ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், கையில் எதுவுமே கிடையாது, பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது, கடன் கிடையாது அப்படின்னா உட்காந்து ஒரு நோட்டை போட்டு எழுதுங்க. அடுத்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த 2025ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் தேடி ஓடி போய் பாருங்க. ட்ரீம் 11 வந்துட்டா ஓகே, ஏதாவது ஒரு முயற்சி அங்கே போடலாம். வராத பட்சத்துக்கு அது அப்படியே கட்டாக போகுதுன்னா நம்ம அடுத்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை தேடி நம்ம மேலே போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம மட்டும் கிடையாது, நம்ம ஃபேமிலி இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு. ஸோ எல்லாருக்காகவும் நம்ம வாழ்ந்தாகணும். நம்ம வாழ்க்கை எப்பவுமே நம்மளுக்காக வாழாம ஒரு 4 பேத்துக்காக டெடிகேட் பண்ணி வாழணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால சொல்றேன், மனசு உடைஞ்சிராம மேலே போயிட்டே இருங்க. ஒரு மாதம் தாங்க பேன் பண்ணால் நம்ம மனசு வந்து அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக மாறி இந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கும். நம்ம என்ன பிறக்கும் போதுலேருந்தே ட்ரீம் விளையாடிக்கிட்டு இருந்தோம். அது நடுவில் வந்து சூஸ் பண்ணவும் போகணும். நிறைய பேரோட கனவு அப்படியே பாதிலேயே போயிடும் போல இருக்கு அந்த 1 கோடி. சரி விடுங்க, எல்லாமே நன்மைக்கேன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம். ஸோ இது பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஓரளவுக்கு மேஜராக நான் கவர் பண்ணியிருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். இதுதான் விஷயம். இந்த சின்ன ஃபேண்டசி ஆப்ஸு இவங்கெல்லாம் வந்து பெட்டிஷன் கொடுக்க போகிறாங்க. கர்நாடகா கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பெட்டிஷன் கொடுத்து இந்த கேஸை வந்து இது பண்ண போகிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். 50% வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, 50% வராமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ வந்து எல்லாத்துக்குமே ரெடியாக இருப்போம். இதையே டிபெண்ட் பண்ணி உட்காராம உங்களோட வேலைகளை நீங்கள் பாருங்கள். அடுத்து எந்த விஷயத்தில் முன்னுக்கு வரலான்றதை ஃபோக்கஸ் பண்ணி வந்து யோசிங்க. கடவுளை கும்பிடுங்க, அது எந்த கடவுளாக வேணால் இருக்கலாம். ஸோ கடவுளுக்கு வந்து ரிலீஜன் கிடையாது. கடவுள்ன்ற ஒரு நம்பி உங்களோட கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாமே அவர்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம ப்ரேயர் வந்து கடவுளால் கேட்கப்படும். ஓகேங்களா? ஸோ கடவுள் இருக்காரு, பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? பாசிட்டிவாக இருங்க. நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம தளபதி ஸ்டைலில் சொல்லணும்னா
கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். வேறு எதனா அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் அடுத்தடுத்து மேட்ச் ப்ரெடிக்ஷன் வரும் வராதுன்றது வந்து கடவுள் கையில் இருக்குது. ஸோ மொத்தமாக அவர்கிட்ட நம்ம கொடுத்தாச்சு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.